அண்ணாமலையுடைய வருகை வந்து விஜய்க்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்ற விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. ஏன்னா அவருக்கும் இளைஞர் சக்தி இருக்கு. விஜயோடைய வெற்றி அதோட காரணமா அண்ணாமலை கட்சியை தொடங்குறாரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் அவங்க மேலயும் வைக்கப்படுது. அதாவது விஜய் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி வாக்குகள் கிடைச்சிருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு அதில் நீங்கள் எல்லாம் பதிவு பண்ணலாம்னு சொன்னார். இது வரைக்கும் ஒரு 16 லட்சம் பேர் தான். 16, 17 ஆச்சு. 16 லட்சம் இல்லை 17 லட்சம்னு வச்சுங்க. அத்தனை பேர் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. 1.25 கோடி எங்க, 17 லட்சம் எங்க? நீங்க எப்படி விஜய்க்கு போட்டியாக முடியும்? புரியுதா இல்லையா? புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி அவர் ஆர்எஸ்எஸ் உடைய அசைன்மெண்ட் படி தமிழ்நாட்டுக்கு உள்ள வர்றாரு. ஏன்னா அது வந்து விஜய்க்கு போட்டி ஆகாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி தான் தொடர்ந்து 234 தொகுதியிலும் போட்டியிட்டு டெபாசிட்டை பறி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கட்சிக்கு போட்டியாக வேணா அண்ணாமலையினுடைய கட்சி இருக்கலாம். இவரும் 234 தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணி இவரும் 234 தொகுதியிலும் டெபாசிட்டை பறி கொடுப்பார். அதன் மூலமாக சீமானுக்கு வேணா இவர் போட்டியாக இருப்பதற்கு ஆமா கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப சீமானுக்கு கடைசியா ஒரு 19 லட்சம் வாக்குகள் கிடைச்சிருக்கு. இவருக்கு 16 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அப்ப இவர்களுக்கு இடையில் தானே அது போட்டியாக இருக்க முடியும்.